தமிழ்நாடுனுடைய பெயரை மாத்தணுமா அதே பேரை வச்சுக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? சட்டமன்றம், தமிழ்நாடு அரசு. இந்த பேரை வச்சது சட்டமன்றம். அந்த பேரை எடுக்கணும்னா கூட அது யாருடைய அதிகாரம்? அது சட்டமன்றத்தினுடைய. தமிழகம்னு வச்சுக்கணுமா அல்லது வேற ஏதாவது வச்சுக்கணுமா, அந்த மாநிலத்துக்கு என்ன பேர் வச்சுக்கணுங்கிறது மாநில அரசின் அதிகாரம். அத அவர் எடுத்துக்கிட்டு தமிழகம்னு வச்சு இன்விடேஷன் அடிச்சாரு. 10 நாள் நீடிச்சுதா? பொங்கலுக்கு அடிச்சாரு. 10 நாள்ல 15ஆம் தேதி பொங்கல், 26ஆம் தேதி குடியரசு தினம். குடியரசு தினத்துல 15ஆம் தேதி போன தமிழ்நாடு 10 நாள்ல 25ஆம் தேதி வந்துருச்சு. அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம். அவர் தான் தோத்துட்டாரு. எத்தனை விஷயத்துல ஆன்லைன் ரம்மி தடை சட்டம், எத்தனை விஷயம் ஒவ்வொன்னா பாக்குறோம். ஒவ்வொன்றையும் நம்ம வெற்றி பெற்றுட்டு தான் வந்திருக்கோம். அவர் தான் தோத்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல கவர்னர் ஸ்பீச்சுங்கிற பேர்ல கவர்னர் ஸ்பீச் அப்ப நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் 4 வார்த்தையை பேசினாரு. அவை குறிப்புல ஏறிச்சா? அந்த நிமிடத்திலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார். நாம வெற்றி பெற்றோம். அவை குறிப்புல அரசு எழுதி கொடுத்த உரை தான் இடம்பெற்றதே தவிர அவர் பேசினது உளர்னதெல்லாம் கிடையாது. அப்போ நாம வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். எதிலையும் விட்டு கொடுக்கவில்லை. இதுல எங்கேயாவது மாநில அரசு தவறு பண்ணிருக்கு, சட்டத்தை மீறி இருக்கு, ஆளுநரை அவமரியாதை பண்ணிருக்கு, ஆளுநருக்கு உரிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய கண்ணியத்தை இந்த அரசு வழங்க மறுத்திருக்கு, ஒரு பாயிண்ட் கிடையாது. அவர் சட்டமன்றம் வரும்போதே நீங்க எல்லாம் கோஷம் போட்டீங்களா அவருக்கு எதிரா? அதுதானே சொல்றாங்க, ஆளுநரை மதிக்கல. அது ஆளுநரை மதிக்கலன்னு ஆகாத. கோஷம் எழுப்புவதுங்கிறது அது ஒரு ஜனநாயக உரிமை. அப்படி பார்த்தா அதிமுக டெய்லி அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லையும் சட்டமன்றங்கள்ல அது நடக்குது. அது முழக்கம் எழுப்புவதெல்லாம் ஒன்றும் ஜனநாயக விரோதமும் கிடையாது, அவை மீறின நடவடிக்கையும் கிடையாது. என்ன, அது வேற. ஆனா அவருக்கு உரிய மாண்பை சபாநாயகர் போய் அழைப்பு கொடுக்கிறாரு, போய் வாசல்ல வரவேற்கிறாரு, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று சபாநாயகர் இருக்கையில கொண்டு ஆளுநர் அமர்த்தப்படுறாரு. எல்லாமே நடக்குது இல்ல. உரை அவருக்கு எழுதி அனுப்பப்படுது, அவற்றை ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பம் பெறப்பட்டு அதுக்கு பிறகுதான் அச்சுக்கு போகுது. அவர் சொல்ல முடியுமா, என் கவனத்துக்கே வராம என்கிட்ட தராம அச்சடிச்சு வச்சுக்கிட்டு வாசிக்க சொல்றாங்க அப்படின்னு அவர் எங்கேயோ சொன்னாரா? அவர் கையெழுத்து போட்டு தானே உரை கொடுக்கப்படுது. அப்ப எங்க சட்டத்தை மீறி இருக்கு? அவர் ஏதாவது விளக்கம் கேட்டா போய் விளக்கம் சொல்றதுக்கு சட்ட அமைச்சர் போனாரா இல்லையா? அமைச்சர் ரகுபதி அவர்கள் போனார்ல, போய் விளக்கம் சொல்லிட்டு வந்தார்ல. எத்தனை மசோதாக்கள் குறித்து அவர் விளக்கம் கேட்கும்போது உடனே, ஏன்னா காலத்தாழ்வு செஞ்சா அதுல ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு எந்த வாய்ப்பையும் கொடுக்காம உடன் தமிழ்நாடு அரசு அவர் விஷயத்துல நீதமாக நடந்திருக்குது. அதற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த அங்கீகாரம்.